விநாயகப் பெருமான் ஞானத்திற்கெல்லாம் முதல்வனாக விளங்குவதால் ஞான முதல்வன் என அழைக்கப்படுகின்றார். ஒரு சமயம் மகாவிஷ்ணு ஒரு அசுரனிடம் போரிட நேரிட்டது. அசுரர்களுக்கு எப்பொழுதுமே பலம் அதிகம் இருக்கும். அவர்கள் தவம் இருந்தாலும் பல 100 ஆண்டுகள் தவம் இருப்பர். அந்த அசுரனோ மிகவும் பலசாலி. விஷ்ணு பல விதங்களில் அவனிடம் போரிட்டு பார்க்கின்றார். அவரால் அவனை வீழ்த்த முடியவில்லை. பல ஆயுதங்களை பிரயோகித்த பின்னரும் திருமாலுக்கு வெற்றி இல்லை. போரின் இறுதி கட்டமாகத்தான் மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை விடுவது வழக்கம். இறுதி கட்டமாக மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கரத்தை விடுகின்றார். பலசாலியான அந்த அசுரனோ சுதர்சன சக்கரத்தை கண்டு சிறிதும் அஞ்சவில்லை. அந்த சக்கரத்தை வாயால் கவ்வி விடுகின்றான். வாயால் கவ்விய அவன் அச்சக்கரத்தை தனது பற்களால் இறுக பிடித்து கொள்கின்றான். இதை சற்றும் எதிர்பாராத மகாவிஷ்ணு திகைத்து நிற்கின்றார். அப்பொழுது அந்த இடத்தில் விநாயகப் பெருமான் தோன்றுகின்றார். அந்த அசுரன் முன் ஆட ஆரம்பிக்கின்றார். பொதுவாக விநாயகப் பெருமானின் தோற்றத்தை கண்டதுமே யாரும் சிரிக்காமல் இருக்க முடியாது. பானை போன்ற வயிறையும் குட்டையான கனமான உருவத்தையும் துதிக்கையும் வைத்துக்கொண்டு விநாயகப் பெருமான் அந்த அசுரன் முன் கைகளையும் கால்களையும் தூக்கி கொண்டு ஆடுகின்றார். இதை கண்டு அந்த அசுரன் தன்னை அறியாமலேயே வாய்விட்டு சிரித்து விடுகின்றான். இதனால் அந்த சக்கரமானது அவனது வாயை விட்டு நழுவி மீண்டும் மகாவிஷ்ணுவையே அடைகின்றது. இந்த சம்பவம் விநாயகப் பெருமானின் ஞானத்தையே காட்டுகின்றது. அதாவது யாராலும் சாதிக்க முடியாத காரியத்தை கூட தனது ஞானத்தால் சாதிக்கக்கூடியவர் அந்த விநாயகப் பெருமான். காரியங்களை சாதிப்பதற்கு உடல் பலம் இருந்தால் மட்டும் போதாது, அங்கே ஞானம் இருக்க வேண்டும். காத்தல் தொழில் புரிகின்ற மகாவிஷ்ணுவாலே முடியாத ஒரு காரியத்தை விநாயகப் பெருமான் தன்னுடைய ஞானத்தால் சாதித்து விடுகின்றார். இதன் காரணமாகவே கந்த புராணத்தை இயற்றிய கச்சியப்ப சுவாமிகள் விநாயகரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்கின்றார். அதாவது விகடம் என்றால் ஆஷ்யம் என்று பொருள்படும், அதாவது நகைச்சுவை என்று பொருள்படும். திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம். அதாவது தாமரை போன்ற அழகை உடையவன் என்றும் வர்ணிக்கின்றார்.